ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்ஸி கெஃபெட்டேரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு எமியான ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக் ரெசிபி மஷ்ரூம் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக சமோசா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடி பண்ணிடலாம். அதுக்கடுத்து தான் நம்ம மஷ்ரூம் செய்ய போகிறோம். வாங்க நம்ம இப்போது மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு ஃபெனல் சீட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபெனல் சீட் அப்படின்னா தமிழில் சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சமோசாவில் ஃபில்லிங் வச்சு கடிச்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து நம்ம ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆனியன் நல்லா லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃபைனாக சாப் பண்ண மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மஷ்ரூம் வந்து ஜெயிண்ட் மஷ்ரூம் அப்படின்னு கிடச்சிது. அதாவது நார்மலாக ஒயிட் பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதே தான் பிக் சைஸில் இன்றைக்கி நான் வாங்கியிருந்தேன். ஒரு பாக்ஸில் 3 மஷ்ரூம் இருந்தது. அதில் ஒரு மஷ்ரூம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது. நார்மலாக சமோசாவில் டொமேட்டோ ஆட் பண்ணக்கூடாது. சுக்காலையும் டொமேட்டோ ஆட் பண்ணால் அதில் நல்லா கொலன்னு ஆயிரும். அதனால் டொமேட்டோ ஆட் பண்ணாமல் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரையாக இருந்துச்சுனால நம்ம பேனில் ஒட்டும். அதனால் நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போது 1 டீஸ்பூனில் பாதி 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு சால்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸை ஃபைனாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க. நம்மளோட எம்மியான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சமோசாக்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுக்காவை நம்ம சப்பாத்தி, பரோட்டா இதில் ஃபில்லிங் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போது நம்ம சமோசாக்கான அந்த ஷீட் ரெடி பண்ணிடலாம். நான் அந்த சுக்கா செய்கிறதுக்கு முன்னாடியே மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 கப் மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அந்த சுக்கா பண்ணுற டைமில் அந்த மாவு நல்லா ஊறிடும். இந்த டைமில் நம்ம குட்டி குட்டியாக உருண்டை செஞ்சு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை ஈவனாக கட் பண்ணி உள்ளே ஃபில்லிங் வைக்கணும். நல்லா தின்னாக தேய்ங்க. சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா தின்னாக தேய்க்கணும். இப்போது நம்மளோட ரொட்டி அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவனாக டிவைட் பண்ணுங்கள். ஒரு சைடு மட்டும் எடுத்து அதை நல்லா ஒட்டணும். ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவை தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் மாதிரி கூட அப்ளை பண்ணி ஒட்டலாம். அப்படி ஒட்டினா கூட நல்லா ஒட்டிக்கும். இல்லாட்டி கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா 2 சைடும் நல்லா ஒட்டிட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வராது. எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஒட்டின பின்னாடி நம்மளோட ட்ரையாங்கிள் ஷேப்பில் சமோசா ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி இதே மாதிரி ஃபில்லிங் ரெடி பண்ணி நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளவே நல்லா ஸ்பைஸியாக மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்கும். நம்மளோட சமோசா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போது ஆயிலில் ஒன்று ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் நம்மளோட சமோசா கம்ப்ளீட்டாக ரெடி. இப்போது ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பின்னாடி ஒவ்வொரு சமோசாவும் அதில் ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா கோல்டன் எல்லோ கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பஃபியாக எழுந்து வருது பாருங்கள். நம்ம மாவு நல்லா தேய்ச்சிருக்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஆயில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு சமோசா ஒவ்வொரு கலரில் நமக்கு கிடச்சிரும். ஒரே கலரில் அது குக் ஆகி வராது நமக்கு. இப்போது ஒரு சைடு நல்லா கோல்டன் எல்லோ வந்துடுச்சு. இன்னொரு சைடும் கோல்டன் எல்லோ வந்த பின்னாடி ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட எம்மியான மஷ்ரூம் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.